மேசராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கார். இது வரைக்கும் நீங்கள் யோசித்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் மலமலன்னு நடக்கும். ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்தீங்கன்னா அதெல்லாமே நீங்கள் தெளிவான சிந்தனைகள், தெளிவான செயல்பாடுகள் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஸோ கடந்த வாரங்களில் உங்களுடைய பொருளாதாரம் நிறைய நல்லா இருந்த மாதிரி இந்த வாரமும் நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதற்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வீடு மாற்றம் உண்டு. குறிப்பாக இது தமிழ் மாதம் கடைசியில் இருந்தால் கூட அதற்கான சோர்ஸஸ் இருக்குது. அதோட யாரெல்லாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க, நிறைய ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கிளாஸ் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இது எல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபியூச்சரில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, தன்னம்பிக்கையாக நீங்கள் செயல்படுங்க. கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் பின்னாடி அனுபவிப்பீங்க. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். ஏதோ ரூபத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அதோட நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி உண்டு. உங்களுடைய கெரியருமே பரவாயில்ல. சொந்த பிஸ்னஸும் இந்த வாரம் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸும் நல்லா இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பிரதானமாக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.